பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒழிப்பதற்கான வர்த்தமானி செப்டம்பரில் வெளியிடப்படும். பருத்தித்துறை ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம். தெருநாய்கள் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மாற்றியமைத்த இந்திய உயர்நீதிமன்றம். 2025 ஆசிய ஈட்டியெறிதல் போட்டியில் பதக்கங்களை வென்ற இலங்கை வீரர்கள். வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ தீர்த்த திருவிழா இன்று காலை நடைபெற்றது. காலை வசந்த மண்டப பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வேல்பெருமான், வள்ளி தெய்வானை, பிள்ளையார், சண்டீஸ்வரர் ஆகியோர் ஆலய தீர்த்த கேணிக்கு எழுந்தருளியதை தொடர்ந்து தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது. தீர்த்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒழிப்பதற்கான வர்த்தமானி அடுத்த மாத ஆரம்பத்தில் வெளியிடப்படும் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒழிப்பது குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி வழக்கறிஞர் ரியன்சி அரசகுலரன தலைமையிலான குழுவின் அறிக்கை அடுத்த மாத ஆரம்பத்தில் கிடைக்கும் எனவும், நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு புதிய சட்டம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மாற்றும் என பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகளே, நாங்கள் இடையில் பேதம் இல்லை, இனபேதம் இல்லை, மதபேதம் இல்லை, சாதபேதம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். එනිසා අපි ඔක්කොම එකට එකතු වෙලා මේ රට ගොඩ ගන්න ඕනි. பருத்தித்துறையில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் தலைமையில் வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து எதிர்வரும் 25ஆம் திகதி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபை மண்டபத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நகரசபை தவிசாளர் டக்ளஸ் போல் தலைமையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளில் எதிர்வரும் 25ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு பருத்தித்துறை துறைமுக பகுதியில் இருந்து ஆரம்பித்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மகஜர் வழங்கப்பட உள்ளது. திங்கட்கிழமை 25/8/2025 பருத்தி நகரின் பொது அமைப்புகள், பொதுமக்கள் இந்த அடையாளம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் இணைந்து பொது அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லி கூற விரும்புகிறோம். இந்த ஆதரவில் கட்டாயம் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். ஏனென்று சொன்னால் இது நாங்கள் வலுவாக செய்யப்பட வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் மேலும் மேலும் இப்போ இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றோம். சகலரும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். யாழ்ப்பாணத்தில் சைவ பிரகாச பேரவையின் ஏற்பாட்டில் வெள்ளை கடல் நீரேறி வெலம் நடைபெறவுள்ளது. தொண்டைமானாறு செல்வச்சநிதி ஆலயத்தின் கொடியேற்ற திருவிழாவினை முன்னிட்டு நாளை 23ஆம் திகதி காலை 6 மணிக்கு வெள்ளை ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து பால் பன்னீர் கலச ஊர்வலம் ஆரம்பமாக உள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் வாழும் இலங்கை தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமை பிரச்சினைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாத பிரேரணை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதன் போது ஆங்கிலேயர்களும் போர்த்துகேயர்களும் தமிழர்களிடமிருந்து இறையாண்மையை பறித்து சிங்களவர்களிடம் தந்து சென்று விட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். போர்த்துகேயர்கள் இந்த நாட்டிலே வந்த பொழுது எங்களுடைய இறைமையை பறித்தார்கள். ஒல்லாந்தர்கள் தொடர்ந்து எங்களுடைய இறைமையை பறித்தார்கள். ஆங்கிலேயர்கள் எங்களுடைய இறைமையை பறித்தார்கள். அவர்கள் போகும் பொழுது அந்த இறைமையை எங்களிடம் தரவில்லை, உங்களிடம் தந்துவிட்டு போனார்கள். ஆனால் தொடர்ந்து அது ஒரு பெரும்பான்மை சிங்கள வல்லாதிக்கத்தினுடைய சகதிக்குள் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அனுர அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை கண்டிக்கும் வகையில் ஊடகவியலாளர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் பாராளுமன்ற சுற்றுவட்டாரத்துக்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கையில் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அமைதியான முறையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவத்ரா இன்று அரச குடும்ப அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். 76 வயதான முன்னாள் பிரதமர் நாட்டின் கடுமையான லெஸ் மஜெட்டே சட்டத்தின் கீழ் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை எதிர்கொண்டிருந்தார். தாக்சினுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என பாங்காக் நீதிமன்றம் தீர்ப்பளித்து வழக்கினை தள்ளுபடி செய்துள்ளது.
தெருநாய்களை வேறு இடத்திற்கு மாற்றுவது தொடர்பாக ஆகஸ்ட் 11 பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மாற்றியமைத்து இந்திய உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. தடுப்பூசி மற்றும் கருத்தடைக்கு பின்னர் தெருநாய்களை அதே இடங்களுக்கு மீண்டும் விடுவிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு பொருந்தாது என தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. தெருநாய்களை கருத்தடை செய்த பின்னர் அவற்றின் வாழ்விடத்திற்கு திரும்ப கொண்டுவரக்கூடாது என ஆகஸ்ட் 11 உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அஞ்சல் தொழிற்சங்கங்கள் கொழும்பில் உள்ள மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை நிலையத்துக்கு முன்னால் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்துள்ளன. இலங்கை ஆசிரியர் சங்கம், தொழிலாளர் போராட்ட நிலையம் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த சத்தியாகிரகத்தில் இணைந்துள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக இன்று காலை முதல் மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை நிலையத்தை சுற்றி விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொதிகளை அனுப்ப தயாராகும் ஊழியர்களின் கடமைகளுக்கு சில குழுக்கள் இடையூறு விளைவித்ததை அடுத்து போலீசார் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 19 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து ஆகஸ்ட் 17 நள்ளிரவு ஆரம்பித்த பணிப்புறக்கணிப்பு இன்று 5வது நாளாக தொடர்கிறது. இன்று பணிக்கு வராத அனைத்து அஞ்சல் ஊழியர்களும் தங்கள் பதவிகளை விட்டு வெளியேறியதாக கருதப்படுவார்கள் என தபால் மா அதிபர் ருவன் சத்குமார அறிக்கையை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் 2025 ஆசிய ஈட்டி எறிதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் இலங்கையின் ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். 82.05 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். 78.6 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து ஜப்பானிய தடகள வீரர் வெள்ளிப்பதக்கத்தையும், 77.43 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து பாகிஸ்தானிய தடகள வீரர் வெண்கல பதக்கத்தையும் இந்த போட்டியில் வென்றுள்ளனர். 2025 ஆசிய ஈட்டி எறிதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கையின் நதீஷா லெகாம்பே 2வது இடத்தை பிடித்துள்ளார். பெண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் நதீஷா 57.53 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். இந்த போட்டியில் ஜப்பானிய தடகள வீராங்கனை 62.2 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கத்தையும், சீன தடகள வீராங்கனை 57.47 மீட்டர் எறிந்து வெண்கல பதக்கத்தையும் வென்றுள்ளனர்.